Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா prawn gravy எப்படி பண்றதுனாங்க. வாங்க எப்படி பண்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு prawn நல்லா வெயின் ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த prawn gravy வந்து ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கு கூட சூப்பரா செட் ஆகுங்க. கண்டிப்பா வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஆயில் சூடானதுக்கு அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அதோட ரா ஸ்மெல் போனதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டதுக்கு அடுத்து ஒரு பெரிய தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்க்கணுங்க. நான் அந்த ஸ்டேஜில் மறந்துட்டேன், அதை லேட்டராக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆனால் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, கரெக்டாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆனதுக்கடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரானை சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரானில் பெரிய வேலையை அதோட பேக்கில் இருக்கிற வெயினை க்ளீன் பண்ணுறது தாங்க. அது நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அடுத்து ப்ரான் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா ப்ரான் வேகிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும். அதுவே ஜாஸ்தி தான், 15 மினிட்ஸ் தான் கரெக்டான டைமுங்க. நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா ரப்பர் மணி ஆயிருங்க. அதனால் கரெக்டான டயத்தில் எடுத்துருங்க. 15 to 20 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் டைமே ப்ரானுக்கு. நான் சொன்னேன்ல மறந்துட்டேன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன டயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லா கெட்டியாகிட்டு வருதுங்க. இப்போது ப்ரான் வெந்துச்சுன்னு சொல்லி கட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணலையே 2ஆக போயிடணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கத்தி வச்சு அழுத்துறீங்க, ரொம்ப குக் பண்ணிட்டீங்க, ரப்பர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் வேக வச்சுக்காதீங்க. முன்னக்கூடியே கொஞ்சம் பார்த்து பதமாக வேக வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி லிட் க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டான கமகமான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறால் தொக்கு, ப்ரான் கிரேவி நீங்கள் என்னென்னு வேணாலும் சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோங்க. இதே மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிக்சரை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.